மலர் டீச்சர் இல்லைன்னா மடோனா செபாஸ்டியன் மூவ் ஆன் ஆகுங்க. அடுத்தும் வாழ்க்கை இருக்கு. எப்படி ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகுறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நாம நம்மளோட பார்ட்னரோட எல்லா ஃபோட்டோஸு எல்லா திங்ஸு எல்லாத்தையும் வச்சுருப்போம். ரைட்? எல்லாத்தையும் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள பற்றியே நினச்சிட்டே இருப்பீங்க. எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? அப்போ கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட திங்ஸு ஃபோட்டோஸு எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சிருங்க, போட்டு புதைச்சிருங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் வராது, மூவ் ஆன் ஆகலாம். செகண்டு, 1 இயருக்கு அப்புறமோ 2 இயருக்கு அப்புறமோ 3 இயருக்கு அப்புறமோ அவங்க திரும்ப வருவாங்க, நம்மளை லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால மூவ் ஆன் ஆக முடியுமா? முடியவே முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் அவங்களோட தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக நினைங்க. அவங்க என் லைஃப்பில் இல்லை, நான் வேற ஒரு பர்சனாக லவ் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிற சொல்லி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உடனே நம்மளால் டக்குன்னு மூவ் ஆன் ஆயிட முடியாது. அது ரியாலிட்டி கிடையாது. பட் நீங்கள் ரொட்டீனாக நினைக்கும் போது 4 மந்த்ஸ்லேயோ 5 மந்த்ஸ்லேயோ கண்டிப்பாக மெஜாரிட்டி மூவ் ஆன் ஆயிடுவீங்க.